இப்ப கிராமத்துல வளர்ந்த பிள்ளைய கிராமத்துல கல்யாணம் கொடுத்தா பிரச்சனை இல்ல. கிராமத்துல நாகரிகம் வேற, டவுன் நாகரிகம் வேற. இந்த பிள்ளை கிராமத்துல வளர்ந்த பிள்ளை, 6வது படிச்ச பிள்ளை, புருஷன் ஃபாரின்ல படிச்சவர், அவர் இங்கிலீஷ் தான் தெரியும், இந்த பிள்ளைக்கு தமிழ் தான் தெரியும். கல்யாணம் முடிஞ்சிருச்சுனே 2 கிழவிங்க சேர்ந்து வந்து பிள்ளைய குழப்பி விட்டாங்க. அடியே புருஷன் ஃபாரின்ல படிச்சவர், ஃபர்ஸ்ட் நைட்லாம் பயங்கரமா இருக்கும், பார்த்து நல்லபடியா நடந்துக்கத்தான் அப்படின்னு 2 கிழவிங்க சொல்லிட்டாளுங்க. இதை நினைச்சிட்டு அந்த பிள்ளை பயந்துட்டு கிடக்குது. எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியலையே, இவன் என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். கல்யாணம் முடிஞ்சு 7 நாள் ஆயிடுச்சுனே. 7வது நாள் காலையில புருஷன் கிட்ட கேட்கறான், கொண்டாட்டி மாமா ஃபர்ஸ்ட் நைட் எப்போ வரும் எப்படி வரும், எனக்கு பயமா இருக்கு, கைகள்லாம் உதறுது அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை கேட்க, அதுக்கு புருஷன் சொல்றாரு, முதல் நாள் காலையில உனக்கு தாலி கட்டினேன், அன்னைக்கு ராத்திரி நீ செம்பட பால் கொண்டு வந்து கொடுத்த, அன்னைக்கு விடிய விடிய நான் உனக்கு வாழைப்பழம் கொடுத்தேன்ல, அதுதாண்டி ஃபர்ஸ்ட் நைட்னு புருஷன் சொல்றான். அதுக்கு போய் சொல்றான் யதார்த்தமானவ, இதுதான் ஃபர்ஸ்ட் நைட்டா, நான் பயந்துட்டே கிடந்தேன், இதுதான் நான் ஆடு மாடு மேய்க்கும் போது 6-7 இடத்துல செஞ்சிருக்கேன் நான். குடும்பம் உருப்படுமா? ஏன்னா யதார்த்தத்துக்கு உலகத்துல வேலை இல்லைனே, நல்லதும் பேச முடியாது கெட்டதும் பேச முடியாது. ஒருத்தருக்கு 15 வருஷமா குழந்தை இல்லைனே, கல்யாணம் பண்ணி 16வது வருஷம் ஆம்பளை போய் பிறந்துட்டான், அவன் சும்மா இருப்பானா? ஊருக்கெல்லாம் கறி விருந்து வச்சு, இப்ப நம்ம ஒரு விசேஷம் போனா நம்ம தான் முய் செய்வோம், ஆனா அந்த விசேஷத்துல அப்படி கிடையாது, நம்ம போய் சாப்பிட்டு முய் வாங்கிட்டு வரலாம், அப்படி ஒரு விசேஷம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. எல்லாம் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போயிட்டாங்கனே. 2 கிழவி தான் வந்தாளுங்க, குடும்பமே அந்த சிந்தனை ஆகி போச்சுனே. அவனே 15 வருஷத்துக்கு அப்புறம் ஆம்பளை போய் பிறந்திருக்கான், சந்தோஷத்துல எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்கிட்டு இருக்கான். இவளுக்கு போனவங்களை சாப்பிட்டு பேசாம வர வேண்டியதானே. அப்பதான் பிள்ளைய போய் பயலை பார்த்து கொஞ்சிராளுங்க, அடியே பயலை பாத்தியா, அச்சு அசலுமா உரிச்சு வச்சது மாதிரி அப்படியே சித்தப்பன மாதிரியே காட்டின்னு சொல்ல, ஏண்டி பிள்ளை நம்பிக்கை பத்தன் வெளிநாடு போயிட்டான், இது தேவையா? மறுபடியும் ஊருக்கு கொண்டாட்டி வேணாம் பிள்ளை வேணாம் ஓடி போயிட்டானே. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரணும்? நம்ம வேலை என்ன? சாப்பிட்டமா, வேலையை முடிச்சுமா, போயிட்டே இருக்கணும்னே. இரவுனா பகல், வரவுனா செலவு, நல்லதுனா கட்டது, பிறப்புனா இறப்பு. ஒரு மனுஷனுடைய பிறப்பு எல்லாத்துக்கும் தெரியும்னே. முதல் மாசம் ஜனவரி, 2ஆம் மாசம் பிப்ரவரி, 10ஆம் மாசம் டெலிவரி, இது பிறப்போட கணக்கு. ஒரு மனுஷன் எப்ப இருப்போம்னு யாருக்குமே தெரியாது. அதுக்குள்ள ஆடுற ஆட்டத்தை பார்க்கணும்னே. ஒரு மனுஷனுக்கு 90 வயசுனே, 4 பொம்பளை பிள்ளைங்க, ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கு 100 பவுன் போட்டு கல்யாணம் கொடுத்துருக்காரு. ஊர்ல பெரிய கோடீஸ்வரன், ஒரே ஒரு ஆம்பளை போய் டெல்லியில வேலை பார்க்கிறார். அப்புறம் கூட நல்ல மனுஷனுக்கு உயிர் போக மாட்டேங்குதுன்னு 10 மாசமா எடுத்துட்டு தான் கிடக்குறேன். எப்ப பார்த்தாலும் ஒரே இழுவதேன். அதை பார்க்கணும், அதை பார்க்கணும், அதை பார்க்கணும். விளக்கமாறு பிய போதும் முதல்ல சொல்ல மாட்டேங்கிறான். அப்பதான் முன்னாடி யோசனை பண்ணா, 4 பொம்பளை பிள்ளை மேல கிழமை ரொம்ப பாசமா இருந்தாரு, 4 பொம்பளை பிள்ளைல வந்து பாலை ஊத்துனா கிழமை செத்து போறான்னு சொல்லி 4 பேர்த்தையும் வர சொல்லியாச்சுனே. 4 பேர் வந்து பாலை ஊத்தி நல்லபடியா போய் சேர்ந்தப்ப அழுகுறாங்க. குடிச்சிட்டு கிழமை சாகணுமா இல்லையா? சாகல இல்ல, திரும்ப எடுத்துட்டானே. அதை பார்க்கணும், அதை பார்க்கணும். ஏண்டா இடவட்டவளை எதாவது பார்க்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறான். அப்பதான் கொண்டாட்டிக்கு யாவும் வருது. நம்மளுக்கு ஒரே ஒரு மகன் கொள்ளி வைக்கிற டெல்லியில வேலை பார்க்கிறேன். ஒருவேளை கிழவனுக்கு மகன் மேலதான் இருக்கும். மகன் வந்து பாலை ஊத்துனா கிழவி சேர்த்து போறான்னு சொல்லி மகனை வர சொல்லியாச்சுனே. மகனை வந்து பாலில ஊத்தி, அப்பா நல்லபடியா போய் சேருங்க, அம்மாவை நான் காப்பாத்திடுவேன், அக்கா தங்கச்சி நான் மாத்துக்கிறேன்னு சொல்லி பாலை ஊத்திட்டேன். குடிச்சிருக்கலாம் சாகணுமா இல்லையா? சாகல இல்ல, திரும்ப எடுத்துட்டேன். என்னாச்சு? அதை பார்க்கணும். அப்பதான் பொண்டாட்டிக்கு யாவும் வருது. இவன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கள்ள பொண்டாட்டி வச்சிருந்திருக்கான். அப்பாட்டி பழைய கை பார்த்து 40 வருஷம் ஆகுது. ஒருவேளை கிழவனுக்கு உயிர் அவன் மேலதான் இருக்கும். அவளை கூட்டி வந்து விட்டா கிழவி செத்து போறான்னு சொல்லி அவளையும் வர சொல்லி ஆச்சுனே. அவன் வந்தோன்னா அழுக ஆரம்பிச்சுட்டான். மச்சான் என்ன 40 வருஷம் முன்னாடி எப்படி ஆச்சுக்கல அப்படி ஓச்சுக்கலன்னு சொல்லி பாலை ஊத்திட்டான். குடிச்சிட்டு கிழவி சாகணுமா இல்லையா? சாகல இல்ல, அப்புறம் திரும்ப எடுத்துட்டேன். அதை பார்க்கணும். அவனை கொலவிக்கல்ல தூக்கி போட்டு கொல்ல வேண்டியது. தலைமாட்டுல பொண்டாட்டி, கால் மாட்டுல அப்பாட்டி. 10 மாசம் பீ மூத்திர கோவம் வருமா வராதா? பொண்டாட்டி கடுப்புல நிக்கிறா, கிழவி செவனே நடக்க வேண்டியதானே. அதை பார்க்கணும்ல. பொண்டாட்டி கோவம் வந்து எதாவது பார்க்கணும், காலை தூக்கணும்ல. கிழவி என்னாச்சு? போயிட்டாரா? செத்துட்டானியா? கடைசியில அதை பார்த்துட்டு தான் செத்தேன். அந்த கிழவன் கோயில கட்டிட்டாங்க தெரியுமா? ஈத்திர பையன் நாப்பையனே, அவனுக்கு கோயில் கட்டிருக்காங்க தெரியுமாண்ணே? தூத்துக்குடியில கோயில் பேர்ல தெரியுமா? அருள்முகு. அதை பார்க்கணும். யார் விருப்பப்பட்டா உள்ள வாங்க, விசிட்டிங் கார்டு வச்சிருக்கேன், வாங்கிட்டு போய் நல்லபடியா பார்த்துட்டு வாங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அவர் பார்த்தாரு, இறந்துட்டாரு. எங்களையும் சொல்ற இல்லனே, அவர் கடைசி ஆசையில் தான் பார்த்தாரு. நம்ம முதல்ல போய் பார்த்துருவோங்கிற. கடைசியா போறவரை முதல்ல போட்ட பிரச்சனை இல்லை. இல்ல, ஒரே பொருள் தானே. ஆனா ஒருத்தர் சொன்னா சந்தோஷமா இருக்கும், ஒருத்தர் சொன்னா கோபம் வரும். இப்ப சர்க்கரை டாக்டர்கிட்ட போறான், சர்க்கரை இல்லம்ப சந்தோஷமா ஏத்துக்குவான். அப்படியே ரேஷன் கடைக்கு போ, சர்க்கரை இல்லைன்னா சந்தோஷமா வருவியா? வருது இல்ல? அதுதானே விஷயம். சர்க்கரை ஒண்ணுதான், ஆனா டாக்டர் சர்க்கரை இல்லைன்னா சந்தோஷமா வருவான். ரேஷன் கடையில சர்க்கரை இல்ல அடிக்க, இதுதான் சண்டை வந்துடும். அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குனே. இருந்தாலும்